நெல்லை மாவட்ட மைய நூலக வாசகர் வட்டம் சார்பில் மாதாந்திர இலக்கிய நூல் அறிமுக கூட்டமும் எஸ். கணபதியப்பன் அவர்களுக்கு பாராட்டு விழா கூட்டமும் நடைபெற்றது. நெல்லை மாவட்ட மைய நூலக வாசகர் வட்டம் சார்பில் மாதாந்திர இலக்கிய நூல் அறிமுக கூட்டமும் தமிழ்நாடு அரசு சிறந்த சாதனையாளர் விருது பெற்றுள்ள வாசகர் வட்ட துணைத் தலைவர் திரு எஸ். கணபதியப்பன் அவர்களுக்கு பாராட்டு விழா கூட்டமும் பாளையங்கோட்டை மாவட்ட மைய நூலகத்தில் வைத்து நடைபெற்றது. இவ்விழாவில் வாசகர் வட்ட செயலாளர் கவிஞர் கோ. கணபதி சுப்பிரமணியன் வரவேற்புரை ஆற்றினார். வாசகர் வட்ட தலைவர் ஆ. மரிய சுசை தலைமையுரை ஆற்றினார். மாவட்ட நூலக அலுவலர் கா. மந்திரம், தமிழ்நாடு மூத்த குடிமக்கள் மற்றும் பென்ஷனர்கள் நல உரிமைச் சங்கத்தின் மாநில தலைவர் சிவசோமநாதன், பென்ஷனர்கள் சங்க தலைவர் பி. டி. சிதம்பரம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பணி நிறைவு பெற்ற மாவட்ட பதிவாளர் உ. சிதம்பர பாண்டியன் தொடக்க உரை ஆற்றினார். DRTA திட்ட இயக்குனர் ஆ. விஜயகுமார், பாளை மண்டல உதவி ஆணையர் ஆ. பெருமாள் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். மாத்திதா இந்து கல்லூரி ஆட்சிக்குழு செயலாளர் மு. செல்லையா, குடிமக்கள் செயல் இணையம் அமைப்பாளர் கோ. ஐயனார், ஃபெட்காட் மாநில துணைத் தலைவர் கா. வெங்கடாச்சலம், செஞ்சிலுவை சங்க மாநில துணைத் தலைவர் டி. ஏ. பிரபாகர், அருள் திரு அந்தோணி ஆ. குரூஸ் அடிகளார், துணை வட்டாட்சியர் கவிஞர் பே. ராஜேந்திரன், அரசு பென்ஷனர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் உ. சண்முகம், மாவட்ட சமூக நல அலுவலக கண்காணிப்பாளர் தா. பத்மநாதன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். விழாவின் நிறைவில் மாவட்ட மைய நூலக நூலகர் ஆ. முத்துகிருஷ்ணன் நன்றி உரை ஆற்றினார். அடுத்து வண்ணாரப்பேட்டையில் வருகை தந்திருக்கின்ற சுப்பிரமணியன் அவர்களை வருக அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். அடுத்து நம்முடைய விழாவில் வருகை தந்திருக்கின்ற நாகலிங்கம் அவர்களை வருக அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். அன்பு சகோதரர் சண்முகம் அவர்களை வருக அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நல்லாசிரியர் அன்பு சகோதரர் ராஜ்குமார் அருளானந்தம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை வருவதற்கு அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். நம்முடைய விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற தேசிய பாவலர் அன்பு சகோதரர் தாமுசா காசாமுகையின் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை வருவதற்கு அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். அடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய வாசகவட்டத்தினுடைய துணை செயலாளர் ஐயா சங்கரபாபு அவர்களை வருவதற்கு அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். நம்முடைய விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற வாசகவட்டத்தினுடைய தலைவர் மரிய சுசை அவர்களை அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். நம்முடைய விழாவிற்கு வருகையாக தலைமை சேர்க்கின்ற அன்பு சகோதரர் கணேசன், பார்வதி ஆகியோரை வருவதற்கு அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். நம்முடைய விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற முன்னாள் முதன்மை ஆய்வாளர் அன்பு சகோதரர் உடையார் அவர்களையும், அன்பு சகோதரர் இப்போது தலைமை காவலராக பணியாற்றுகிற தலவாய் மாடசாமி அவர்களை வருவதற்கு அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். அன்பு சகோதரர் திருமூலன் அவர்களை வருவதற்கு அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். நம்முடைய விழாவில் வருகை தந்திருக்கின்ற பெருமக்கள் எல்லாம் வாழ்த்துறை வழங்கும் போது எல்லோரையும் வாழ்த்த வேண்டும், எல்லோரையும் வாழ்த்துறை வழங்குவதற்கு அழைக்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறது. ஆனால் அந்த விழா 8 மணிக்குள் நிறைவு மாநிலத்தை உருவாக்குவதற்காக நடக்கின்ற அந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்தனை முக்கிய விருதுகளையும் மாவட்ட மையத்தின் சார்பாக வருக என வரவேற்று, எனக்கு வாழ்த்துறை என்று கூறிவிட்டார். அவரை வாழ்த்துவதற்கு வயதில்லை. அப்படிப்பட்ட ஐயா கணபதி அவர்கள் பல நிகழ்ச்சிகளில் எங்கள் மாவட்ட மைய நூலகத்திலே கலந்து கொண்டு எங்கள் நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அவள் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார். இவரை போன்றவர்கள் இருப்பதனால்தான் எங்களை போன்றவர்கள் அவர்கள் மூலம் ஊக்கம் பெற்று நாங்களும் உழைக்க முடிகிறது. சமூக சேவை என்ற சிந்தனையை எங்களுடைய மனத்திலே வளர்க்க முடிகிறது. எங்கள் மாவட்ட மையத்திலே நடக்கின்ற சமத்துவ பொங்கல் என்ற ஒரு நிகழ்ச்சியிலே வருடந்தோறும் அவர்கள்தான் வந்திருந்து அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எங்களுக்கு ஆசிரியரை வழங்கி எங்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் சிறப்பு சேர்த்த ஒரு பெரிய அன்பு இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பா இருக்க பொறாமையோட எல்லாருமே ரிட்டையர்ட் ஆகிட்டா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள நாங்கள் எங்க துறையில பாக்குறோம். அவர் லைப்ரரியுமே உறங்கிட்டு தான் இருப்பாங்க. வீட்டுக்கு போய் ரிட்டையர்ட் ஏதாவது நிகழ்ச்சிகள் நூலகத்தில் நடந்துச்சுன்னா நான் போன் பண்ணி கூட்டோம்னா வரக்குள்ள வாய்ப்பே இல்லை. ஆனா கணவரி அவர்கள்லாம் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் சுறுசுறுப்பா, எங்கேயாவது பாத்தீங்கன்னா அவனுக்கு நடந்து கூட விட்டு பார்த்த இடத்துல நான் கூப்பிடுவேன், இல்லை நான் நடந்தே போனேன் அப்படி பார்ப்பல. அந்த அளவுக்கு ஒரு இளைஞர் போல சுறுசுறுப்பாக பணியாற்றி இந்த சமுதாயத்துக்கு ஒரு அருமையான பணியாற்றி அந்த பெற்றோர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் எங்களுடைய மைய நூலகத்துக்கு பல நிகழ்ச்சிக்கு பெருமைத்துகின்ற அந்த பெருமனாரை எனக்கு வாழ்த்துவதற்கு வயதில்லை. அவரை எல்லாருடைய இறைவன் அவருக்கு எல்லாருடைய நலனையும் அவருக்கு வழங்கி இன்னும் பல விருதுகளை அவர் வாங்க வேண்டும் என்ற எங்களுடைய அவாவையும் கூறி அவருக்கு மைய நூலகத்தின் சார்பாக இந்த புத்தகத்தையும் என்னுடைய பொன்னாடையும் அவர்களுக்கு அறிவித்து மகிழ்கிறேன்.
அன்பார்ந்த நண்பர்களே, ஒரு விஷயத்தை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். வாழ்த்துவதற்கு வயது என்பது ஒரு பொருட்டு அல்ல. நல்ல உள்ளமும் அருமையான வார்த்தைகளும் இருந்தாலே போதும், யாரையும் வாழ்த்தலாம். கடவுளை போற்றி 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 போற்றின்னு போற்றிக்கிட்டே இருக்கிறோம். அவர் அப்போ நம்மளை விட சின்னானா, நம்ம போற்றுவது நிச்சயமா நம்ம உயர்ந்தவர்களைத்தான் வாழ்த்த வேண்டும். வாழ்த்துவதற்கு வயது என்பது ஒரு தடையே கிடையாது. அதனால தாராளமாக அங்கே இருக்கிறவர்கள், பெரியவர்கள் என்றாலும் சரி, வயதில் குறைந்தவர்கள் என்றாலும் சரி, நம்முடைய கணபதிராமன் அவர்களை பாராட்டுவதற்கு எந்த தடையும் இல்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து என்பதை மட்டும் அவர்களுக்கு இந்த நினைவு பரிசை வழங்குகிறேன். நன்றி. தொடர்ந்து ஐயா அவர்களெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது நிற்கவே முடியாது. அது மாதிரி ஒரு தூரத்து இடைவெளியை நான் உணர முடிகிறது. அவருடைய சேவை இன்னமும் பெருக்க வேண்டும். இறைவன் அவர்களுக்கு நல்ல சரீர சுகத்தை கொடுக்க வேண்டும். எங்களுக்கெல்லாம் அவர்கள் இன்னும் மென்மேலும் வழிகாட்டியாக அமைய வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துதலை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா கணபதியப்பன் அவர்களுடைய இந்த வாழ்த்து விழாவிலே கலந்து கொள்வதை மிக மகிழ்ச்சி அடைகிறேன். என்றால் அவர் நான் பழகிய வரைக்கும் ஒரு மனிதநேய பண்பாளர். ஒரு மனிதனுக்கு என்ன வேண்டும் என்றால் பண்புகள், மனிதநேயம், அதுதான் மனிதர்களுக்கு தேவை. அந்த அளவிலே அவர் 100க்கு 100 ஒரு மனிதநேய பண்பாளர். அவர்களை வாழ்த்துவதிலே நான் மிக மகிழ்ச்சி அடைந்தேன். மென்மேலும் அவர்கள் தங்களுடைய வயது வரம்பை உழைப்பாலும் சிந்தனையாலும் தன்னுடைய மனித நேயத்தாலும் உயர்ந்த ஒரு இடத்தை பிடித்து மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று கூறிய வாழ்த்தி என்னுடைய வாழ்த்தின் அடையாளமாக இந்த பொன்னாடை அறிவிக்கிறேன். வாழ்த்துறை வழங்க வருகை தருகின்றார்கள். கவிதை எழுதி கொண்டிருக்கிறார். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. தமிழக அரசின் சாதனையாளர் விருது பெற்ற பாளையங்கோட்டை திருநெல்வேலி மூத்த குடிமக்கள் நலச்சங்கத்தினுடைய தலைவர், செயலர் மற்றும் முக்கிய பொறுப்பாளர் உயர்ந்த எஸ் கணபதியப்பன் அவர்களை பாராட்டி பாளையங்கோட்டை மாவட்ட மைய நூலகத்தில் வாசகர் வட்டம் சார்பில் மனமுவந்து வாசித்தளித்த பாராட்டு மடல். இடம் பாளையங்கோட்டை மாவட்ட மைய நூலகம். நாள் 12/2/2015 வியாழன். சீரான திருநெல்லை சீமைதனில் சீர்திமிகு பாளையத்து மண்டலத்தில் சீரான திருநெல்லை சீமைதனில் சீர்திமிகு பாளையத்து மண்டலத்தில் ஊரையெல்லாம் பார்வையிடும் ஒப்பற்ற உயர்மணியில் ஊரையெல்லாம் பார்வையிடும் ஒப்பற்ற உயர்மணியில் உவகையுடன் பொறுப்பேற்று ஓய்வு பெற்றீர். பார்ப்போற்றும் சாதனைகளை பலபுரிந்து பாராட்டும் நிலை கண்டு மகிழ்ச்சி கொண்டோம். பார்ப்போற்றும் சாதனைகளை பலபுரிந்து இன்று பாராட்டும் நிலை கண்டு மகிழ்ச்சி கொண்டோம். பேர் விளங்கும் படியாக பெருமை கொண்டு பெரும்பேறு பல எய்த வாழ்த்துகின்றோம். பேர் விளங்கும் படியாக பெருமை கொண்டு பெரும்பேறு பல எய்த வாழ்த்துகின்றோம். முதலில் அவையில் வீட்டிற்கும் தலைவர் உட்பட விருது பெற்றிருக்கும் திரு எஸ் கணபதி மற்றும் கலைஞர் பெருமக்களுக்கும் இங்கு வந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் என் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தோன்றி புகழோடு தோன்றுக என்று சொல்வார்கள். முதுகை என்பது அவரை பொறுத்தவரைக்கும் திரு எஸ் கணபதியப்பனை பொறுத்தவரைக்கும் வயதை சுமந்த சுமைதாங்கி, அனுபவங்கள் செதுக்கிய கல்வெற்று அவர், அறிவை சேர்ந்த நூல் நிலையம், மரியாதை சூட்டிய மணிமகுடம், ஆசீர்வாதம் வழங்கிய அன்பு கலைஞர். நம்முடைய வாசகருடைய துணை செயலாளர் அன்பு சகோதரர் பாலசுப்ரமணியன் அவர்கள் விருந்தினராக கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். சரியான இடத்தில் சரியான மனிதருக்கு பாராட்டு. சரியான விருது, அதாவது தமிழக அரசு சரியான விருது கொடுத்துருக்கு. அதாவது அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா 7 வயசு மேலே நான் போனஸ் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு வயசும் போனஸ் வாங்க. நான் இல்லை போனஸ்ங்கிறது 8.3 தெரியக்கூடாது, ஃபுல் போனஸாக கொடுக்குன்னு சொல்லிட்டுருக்கேன். ஆர்டருக்கு வேண்டியது. இன்னொரு பெரிய ஒரு மாற்றம் என்னன்னா, அண்ணாச்சி இன்னைக்கு ஒரு ப்ரொமோஷன் ஆயிருக்காங்க.
இவ்வளவு ஃப்ரெண்டு இதில் உட்காந்துப்பா நீங்கள் ஸ்டேஜில் உட்காந்து அதாவது நானும் அவளும் சந்திராவும் எல்லாம் ஒரே வருஷத்தில் ஃப்ரெண்டில் உட்காந்துருக்கோம். ஆமாம், அது உங்களுடைய ஆசிரியர் மூலம் கேட்டாங்க. அவர்கள் பணி சிறக்க எல்லாம் அவங்களை இரண்டு வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த எனது சிற்றுரையை தொடர்ந்து முடித்து நன்றி வணக்கம். தொடர்ந்து வாழ்த்துறை வழங்குவதற்காக கவிஞர் பேரவையினுடைய மாவட்ட தலைவர் கவிஞர் ராஜேந்திரன் அவர்கள் வருகை தருகின்றார்கள். வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் இருப்பவரையார் என்கின்ற கேள்விக்கு விடை தெரியும் என்று சொன்னால் அது அண்ணாச்சினுடைய கணபதியப்பனுடைய வாழ்க்கையாக தான் இருக்கும் என்று நான் நினைத்து பார்க்கிறேன். ஒரு ஓய்வே அறியாத ஒரு துறையிலே பணியாற்றியவன், வருவாய் துறையிலே பணியாற்றி ஓய்வே எடுக்க முடியாத அளவிற்கு எட்டிக்கின்ற ஒரு பணியில் இருந்து இன்றைக்கு ஓய்வு பெற்று அந்த ஓய்வு காலத்தையும் கூட இந்த சமுதாயத்திற்காக இன்றைக்கு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். வருவாய்த்துறையிலே பணியாற்றுகிற பொழுது அது எப்படி ஓய்வு இல்லாமல் இருக்க முடியும்? ஒரு 5:45 மணிக்கு மேலே அலுவலகம் விட்டுவிடும். ஒரு சனி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தானே, எப்படி அது விடுமுறை ஓய்வு இல்லாமல் இருக்க முடியும் என்கிறதெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்க சில பேர் நினைத்து பார்ப்பார்கள். ஒரே ஒரு சம்பவத்தை கூட நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சமீபத்தில் ஒரு பஸ் தொழிலாளர்களுடைய போராட்டம் நடைபெற்றது. டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி 23ஆம் தேதி ஒரு நாள் முன்னதாகவே அந்த போராட்டம் ஆரம்பித்து விட்டாங்க. ராத்திரி 12 மணிக்கு என்னுடைய தொலைபேசிக்கு ஒரு அழைப்பு, நீங்கள் விடியற்காலை 4 மணிக்கு சுரண்டையில் காவல் நிலையத்தில் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை பணிக்காக 4 மணிக்கு ஆஜராக வேண்டும் என்கிற அழைப்பு எனக்கு வருகிறது. இதுதான் வருவாய்த்துறை. உங்கள் குடும்ப சூழ்நிலையை உங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி உங்களை வாழ்த்தையும் விடைபெறுகின்றேன். வணக்கம். மிக அற்புதமான முறையில் கவிதை இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள அத்தனை பெரியோர்களையும் அத்தனை தாய்மார்கள் மற்றும் குழந்தைகள் அனைவரையும் இந்த விழாக்குழு தலைவர் ஐயா மரியசுசி அவர்களையும் நூலக அலுவலர் மந்திரம் அவர்களையும் இந்த விழாவை நாயகர் கணபதியப்பன் அவர்களையும் அனைவரையும் வருகை என்று வரவேற்கிறேன். இப்போது ஒரு நல்லோருக்கு நல்ல நாளில் ஒரு பாராட்டுகின்ற இந்த விழா. தொடர்ந்து வாழ்த்துறை வழங்குவதற்காக நம்முடைய மாதிதா இந்து கல்லூரி மேல்நிலைப் பள்ளியினுடைய செயலாளர் நெல்லையப்பர் கோயிலில் தங்கத்தேர் திருப்பி மிக சிறப்பான நடத்திய பெருமை. இன்னைக்கு நெல்லையில பண்பாடு உள்ள ஒரு மாமனிதர் என்று பல்லோராலும் பாராட்டப்படுகிற ஒரு பண்பாளர் அன்பு சகோதரர் செல்லையா அவர்கள். ஏன்னா இன்னைக்கு திருநெல்வேலியில ஒரு டொனேஷன் பிரிச்சு ஒரு காரியம் நடந்ததுன்னா யாராலையும் முடியாது. ஏன்னா அது எவ்வளவு கஷ்டங்கிறது போய் கேட்காலும் தான் தெரியும். தலைவர் மேடையில் வீட்டிலிருக்கும் அவையோர்களே, வருகை புரிந்திருக்கும் அவையோர்களே அனைவருக்கும் முதற்க என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணாச்சி கணபதியப்பன் அவர்களுக்கு பாராட்டு விழா. ஒரு நிமிஷத்துல ட்ரெண்டை மாத்திட்டாங்க நம்ம கணபதியப்பன். என்னை பற்றி மிகைப்படுத்தி சொன்னார்கள். தங்கத்தேர விஷயம் நடந்ததெல்லாம் அது இறைவன் அவருக்கு நடத்திக்கிட்டது. நாங்கள் வெறுமன அதில் அம்புதான், அது எய்தவன் அவர் தான், அது தனியது. அதை நம்ம பரவாயில்லை. அண்ணாச்சி கணபதியப்பன் அவர்களை பொறுத்த மட்டில் அனைவருக்கும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் அவரை பற்றி நன்கு தெரியும். தேனியை போல் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவர். பணி நிறைவு பெற்றுவிட்டோம் என்று வீட்டிலேயே முடங்கி இல்லாமல் தன்னை பிடி சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக அல்லும் பகலும் சமூக மற்றும் சமுதாய வேலைகளை அவராக விரும்பி முன்வந்து செய்து கொண்டிருப்பவர். மற்ற பணி நிறைவு பெற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்வர். அப்படி தொடர்ந்து விருதுக்காக பாராட்டு
அவர்களுக்கும் அண்ணாச்சி அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த விழாவிற்கு வருகின்ற உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களை சொல்ல வேண்டும் என்றால் அவர் பென்ஷனர் அசோசியேஷன் ஒன்று வைத்திருக்கிறார்கள். அதிலே மூத்த குடிமக்கள் என்ற ஒரு இணைப்பையும் இணைத்துள்ளார்கள். அந்த இணைப்பிலே நானும் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன். தவறாமல் அவர்கள் அந்த மீட்டிங்கில் ஒரு லெட்டர் போடணும்னா கரெக்டாக லெட்டர் போட்டு எல்லாத்தையும் கூட்டி எல்லாரும் அன்பையும் பெற்றவர். அவர் சமுதாய பணியிலும் சிறந்து விளங்கக்கூடியவர். என்னை அவரோடு எனக்கு வயது குறைவானாலும் பார்க்கும்போதுதான் அண்ணாச்சி உங்கள் குடும்பம் எப்படி இருக்கு, பிள்ளைகளாம் சமைக்குமா என்று ஒரு அன்பான ஓசரிப்பை கேட்கும் போது மெய்சிலிருக்கிறது. அரசு பென்ஷனர் சங்கத்துடைய துணைத் தலைவர் சண்முகம் அவர்கள் வருகை தருகின்றார்கள். கணபதியப்பன் ஐயா அவர்களுடைய பற்றி ஒரு சில வார்த்தைகள். பெயர் சொல்ல பிள்ளை விடுவார்கள். இந்த பெயரிலேயே அவர் சமூக ஆர்வல் விருது பெறுவதற்குண்டான தகுதி இருக்கிறது என்பதை நான் கோடிட்டு காட்டுகின்றேன். தொடர்ந்து வாழ்த்துறை வழங்க முன்னாள் சுழல் கழக தலைவர் என்ன சங்கரன் அவர்கள் கூட அழைக்கும். மேடையில் வீட்டிற்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் அவையில் வீட்டிற்கும் சான்றோர்களுக்கும் என்னுடைய முதல் நன்றியான வழக்கத்தை தெரிவித்து, ஐயாவை பற்றி எல்லாரும் நிறைய சொன்னாங்க. எந்த ஒரு நல்ல ஒரு நாளில் எனக்கு முதல் நாள் இல்லை ஒரு பொங்கல் எந்த ஒரு நல்ல நாள்லையும் முதல்ல எனக்கு ஒரு மெசேஜ் பார்த்தா ஐயாவோட மெசேஜாக தான் நான் கூட நினைப்பேன். திடீர்னு ஒரு மெசேஜ் சம்மந்தம் அப்போ நான் வீட்டில் சொல்லுவேன், ஐயா நிறைய பண்ணால் முதல் மெசேஜ் கொடுப்பாரு. அந்த வகையில் எனக்கு பல நேரங்களில் நல்ல ஒரு ஆறுதலை வழங்கி, எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனையை வழங்கி, எனக்கு எந்த ஒரு நல்ல நேரத்திலையும் நல்ல ஒரு ஆசையை வழங்கும் அண்ணாருக்கு நான் தலைவணங்கி அவள் நிறுவனி வாழ வாழ்த்தி வெளிப்படுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து வாழ்த்துறை வழங்குவதற்காக சேரை முருகேசன் அவர்கள் வருகை தருகின்றார்கள். அப்படியா? தொடர்ந்து வாழ்த்துறை வழங்குவதற்காக நம்முடைய கணேஷ்குமார் அவர்கள் இப்போது வருகை தருகின்றார்கள். இந்த பாராட்டு விழாவில் ஒரு சின்ன மாற்றம் என்னவென்றால், எல்லா விழாவிலுமே கணபதியப்பன் சார் தான் ஒரு முன்னுரை இல்லை தொடக்க உரை ஆற்றுவார்கள். அப்படி இல்லைன்னா அவர்கள் வாழ்த்துறை, ஒரு வரவேற்புரை என்று அவர்கள் நிகழ்த்துவார்கள். அதில் அவர்கள் எல்லோரையும் பாராட்டி இதுவரை நான் கேட்டிருக்கின்றேன். ஆனால் இன்று அவர்களை பாராட்டி இவ்வளவு பெரிய கூட்டம் இன்று கூடியிருக்கிறோம் என்றால் அது அவர்களுக்கு உண்மையிலே ஒரு கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். அவர்களும் உதவி ஆய்வாளர் உடையார் அவர்களும் வருகை தருகின்றார்கள். நம்மளை போட்டப்பெல்லாம் யாரும் மண்ணு நினைக்க வேண்டாம். எல்லாருமே வரவேற்கிறது. ஏன்னா இந்த சபைக்கு வந்தவர்களே வரவேற்கக்கூடியவங்க. ஏன்னா மற்ற எல்லாம் வரமாட்டாங்க, அங்கே போய்கிட்டு வேற வேலைக்கு போயிடுவாங்க. ஏன்னா அப்பேற்பட்ட கூட்டம் இது. அடுத்து இந்த சமுதாயத்துக்கு நம்ம செய்யக்கூடிய முதல் தொண்டை முதல்ல தன் உடலை பாதுகாக்கணும். சுவர் இருந்தாலும் சித்திரை வர முடியாது. இப்போ கதை இப்போ இவ்வளோ பெரிய விருது வாங்கியிருக்காங்கன்னா அவங்க முதல்ல வந்து நம்ம உடலை பாதுகாத்துட்டு தான் திருப்பி தான் நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யறது, கூட்டங்களுக்கு போகிறது, வரது, மற்ற வேலைகள் செய்யறது. அதனால் நம்ம உடலை பேணணும் அப்படின்னா எப்படி அடுத்த ஆளுக்கு நம்ம உதவி செய்யலாம், கூட்டங்கள் போகலாம், வரலாம், புக்கு எழுதலாம், என்ன உதவினாலும் பிற மனிதர்களுக்கு நம்ம வந்து செய்யலாம். உதவி ஆய்வாளர் உடையார் அண்ணாவை பெற்றதால் அடிமைத்துடையப்பட்டார். ஆனால் ஐயா கணபதியப்பனை பெற்றதால் இட்ட இடம் பெறத்த விருது வழங்குவதை பெற்றார் என்று கூறி காலம் கருதி இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். போலீஸ்துறையிலிருந்து எல்லாரும் பேச பழகிருக்காங்கன்னா அது லைப்ரரிக்காங்க. உங்களுடைய மாநிலத்தில் இங்கே வந்து பெரியவங்களுக்கும் மேடையில் வந்திருக்கும் எல்லாருக்கும் நமது ஏசி பெருமாள் சார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாராட்டுடைய நேரத்தில் பாராட்டு
பாராட்டுறது தான் பெருமை. அதை நம்ம எல்லாருக்கும் சாரோம். அது முதல்ல நம்ம எல்லாரையும் பாராட்ட நம்ம கனவு சுப்பிரமணியத்துக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி நான் அடிக்கடி கேட்பேன், உங்களுக்கு எப்படி டைம் கிடைக்குன்னு கேட்பேன். இப்போ எனக்கு இன்னொரு நாள் சந்தோஷம், அண்ணாக்கு பொறுத்தது இன்னொரு சந்தோஷம் தெரியுமா, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படி சொல்லும் போது சொல்ல மாட்டேன், ஏன்னா வீட்டில் முடங்குவாங்க. ஆனால் இன்னைக்கு எனக்கு பெரிய மகிழ்ச்சி, மணி 6 நீங்கள் வீட்டுக்கு போலேன்னு கேட்டாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்கு. ஏன்னா சார் பேசிட்டு இருக்கு. நம்முடைய விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக நமது மாநகராட்சியினுடைய உதவி ஆணையர், துணை ஆட்சியர் மரியாதைக்குரிய பெருமாள் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். ஒரு மகிழ்ச்சியான செய்தி, மாவட்ட வருவாய் அலுவலராக கூடிய விரைவில் பதவியேற்க இருக்கிறார்கள். ஏன்னா நம்முடைய நான் சிறிய வயதிலேயே என்னுடைய தகப்பனாரோடு அவர்களை நான் 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிக்கிற பொழுதே டவுன் நெல்லைப்பூர் கோயில் பக்கத்தில் உள்ள கடை எங்களுக்கு எங்கள் சித்தப்பாட்டம் நடத்திட்டு வராங்க. அந்த கடையில் அவங்க சுத்த முடிந்த வியூவாக இருக்குது. நான் சிறு குழந்தையிலிருந்தே அவர்களை நான் என் தந்தையாகவே நான் தந்தை எனக்கு இல்லை, தந்தையின் அறக்கட்டளையாகவும் நான் நடத்தி வருவதற்கெல்லாம் நான் என் தந்தை நினைவாகவே அவர்கள் என்னோடு இருப்பதாகவே நினைத்துக் கொள்கிறேன். நம்முடைய விழாவிற்கு வருகை தந்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற கொண்டு வாழ்கின்ற ஒப்பற்ற ஒரு மனிதருக்கு தானாகவே நேர்மையும் உண்மையும் சத்தியமும் எல்லாமும் கிடைக்கப்பட்டது. அவர்களுக்கு இந்த பாராட்டாளர்கள் கலந்து கொண்ட அனைத்து சான்றோர் சார்கள் என்னுடைய வாழ்த்துக்களையும் இந்த மலர்களையும் கொடுத்து அவரிடம் என்றும் ஆசீர்வாதங்களும் மற்றும் அறிவு சார்ந்த விஷயங்களும் பொதுமக்களுக்கு கிடைப்பது போல எனக்கும் பற்றாத நீர்வீழ்ச்சி போல் கிடைப்பதற்கு எல்லா வளர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. கணபதியப்பன் அண்ணாச்சி அவர்களுக்கு இந்த விருது கிடைத்தது நமக்கு எல்லோரும் கிடைத்த மாதிரி இது திருநெல்வேலிக்கே கிடைத்த விருது கூட என்று கருதலாம். இந்த பொன்னாடை அணிகிறேன். இந்த பொன்னாடையை நான் அன்புவிட திரு நமச்சிவாயம் அவர்கள் வந்து எனது மாமா அணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கிட்டத்தட்ட நான் 31 ஆண்டு காலம் பணிபுரிகிறேன். கிட்டத்தட்ட அவார்டுன்னு ஸ்டேட் வைஸ் அவார்டு நான் பல மாவட்டத்தில் பணிபுரிந்தவன். சென்ட்ரல் அவார்டு, ஸ்டேட் அவார்டு, பிரைம் மினிஸ்டர் அவார்டு, பிரசிடென்ட் அவார்டு, எல்லா டிஸ்ட்ரிக்டும் அவார்டு. நாங்கள் என்னன்னா என்னுடைய துறையில யூனியன் மினிஸ்டர் பிரசிடென்டாக இருக்கிறேன் கிட்டத்தட்ட 31 ஆண்டு காலம். இந்த அவார்டுக்குரிய நிதி மத்திய சர்க்காரிலிருந்து கிடைக்கப்பட்டவுடன் என்ன தகவல் கிடைக்கப்பட்டது? மரியாதைக்குரிய ஐயா திரு கணபதியப்பன் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் வாசகர் வட்ட தலைவர் மரியசூசை அவர்களே மற்றும் மாவட்ட நூலக அதிகாரி அவர்களே மற்றும் மேடையில் அமைந்திருக்கும் சிதம்பரம் ஐயா அவர்களே, பொதுவாக ஒருத்தர் சர்வீஸில் அல்லது வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு விருதினை பெறுவது என்பது பெரிது. ஆனால் அதே ஒருவர் வேலையை பார்த்து முடித்து மூத்த குடிமக்களாக ஆன பின்னரும் ஒரு விருதை வாங்கினால் அது பெரிதும் பெரிது. அப்படிப்பட்ட ஒரு விருதை நம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு பெரியவர் வாங்கியுள்ளார் என்பது அவருக்கு மட்டும் பெருமை என்று நம் அனைவருக்குமே பெருமை. கணபதி என்பன் என்று சொன்னால் எனக்கு முன்னாலே சொன்னவர்கள் அருமையாக சொன்னாங்க. கணபதி என்பவர் குழந்தையாக இருந்தால் அப்பன் என்று சேரும் பொழுது சிவபெருமானை சேர்ந்தவர். அந்த வகையிலே நெல்லையப்பன் கோயிலிலே வீட்டிற்கும் வேறையும் முதல் கடவுள் கணபதியின் தன்னகத்தை கொண்ட இந்த பெரியவருக்கு பாராட்டுவார் வகையிலே நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். குழந்தைக்கு
பாராட்டுகள் கிடைத்ததா அவங்க மேலும் மேலும் பொதுவாகவே நல்லபடியை செயல்படுவதற்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இல்லைன்னா நம்ம என்ன ஊருக்காரங்க ஒன்றுமே நினைக்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் ஊருக்காரர்களும் மற்றவர்களும் பாராட்ட வேண்டும் என்பதற்காக நாம் பொதுவாழ்விலே இறங்கவில்லை. இருந்தாலும் பொதுவாழ்விலே வாழக்கூடியவர்களையும் இன்னும் வாழ பிடிப்பவர்களுக்கும் ஊக்கமளிப்பதாக இருக்க வேண்டும் என்றால் இது போல பல்வேறு பாராட்டுகள் வந்தால்தான் இது போல பொதுநலவாதிகளை நம் நாட்டிலே காண முடியும். அது போல நல்ல நல்ல நிகழ்வுகளை நாம் பார்க்க முடியும் என்று கூறி இந்த நல்ல நாளில் நல்ல நிகழ்வில் கதாநாயகனாக வீட்டிற்கக்கூடிய அருமைக்குரிய பெரியவர் ஐயா அவர்களுக்கு இந்த பாராட்டு கிடைத்ததற்கு எனது சார்பாக என்னுடைய இலக்கிய மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம். பாராட்டு விழா கூட்டத்திலே கலந்து கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பளித்த அனைத்து நல் இதயங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி கணவதி சுப்ரமணியம் எல்லாரையும் கூடும்போது ஓரிரு வார்த்தைகள் என்று சொன்னாங்க. என்று சொல்லலை, என்னன்னு தெரியல. நல்லபடியும் சட்டையை பிடிச்சி எடுத்தாலும் இருப்பார். அது முன்னாடி நான் முடிச்சிடறேன். காலதாமதத்துக்காக முதற்கண் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணாச்சி கணதியப்பன் அவர்களோடு கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையிலே அவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. துணை செயலாளர் குச்சுசாமி அவர்கள் முன்னாடி இருக்கின்றார்கள். இப்போது சிவபிரகாஷ் நற்பணி மன்ற தலைவர் மேகலிங்கம் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். தொடர்ந்து வாழ்த்துறை வழங்குவதற்காக எங்கள் மாவட்ட ஐயா அவர்கள் வாசகர் வட்ட கூட்டங்களில் எல்லாம் வந்திருந்து சிறப்புரை முன் பேசியவர்கள் சொல்லிவிட்டு சென்ற மாதிரி ஏதோ ஒரு வாழ்த்துறை வழங்கிவிட்டு செல்வார்கள். ஐயா இவ்வளவு சாதனைகள் செய்திருப்பார் என்று உண்மையிலே எனக்கு தெரியாது. கணபதி சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் தெரிவிக்கவில்லை. இந்திய செஞ்சிலுவை சங்க துணைத் தலைவர் வழக்கறிஞர் டி.ஏ. பிரபாகர் அவர்கள் இப்போது முன்னாடி வைக்க வருகின்றார். திரு கணபதியப்பன் அவர்கள் அரசு பணியிலே கிட்டத்தட்ட 32-33 ஆண்டுகள் மிகச்சிறப்பாக பணியாற்றி பணி நிறைவு பெற்று அவரது எண்ணங்கள் பல திசைகளை நோக்கி சென்றது. மூத்த குடிமக்கள் நலனை காக்க வேண்டும், பென்ஷனர்கள் அன்றாடம் அவர்களுடைய சங்கடங்கள் தீர்க்கப்பட வேண்டும், அதோடு இது போன்று வாசகர் வட்டத்தினுடைய பணிகள் காக்க வேண்டும், தான் சார்ந்த சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டும் என்று பல திசைகளை சென்றது. அதோடு மட்டுமல்லாது ஆன்மீக பணி என்று சொல்லும் பொழுது எனது அருமை சகோதரர் ஐயனார் அவருடன் சேர்ந்து கோபாலன் கோயிலுடைய திருப்பணியும் மிகச்சிறப்பாக செய்து கொடுத்தார்கள். முன்னாள் மாவட்ட பதிவாளர் வாழும் வள்ளலாராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வள்ளலார் வரகவி மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காத்தாக அமர்ந்திருக்கு. மேலக உள்ளங்களே, ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீராக தித்தித்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, உங்களை பணிந்து வணங்குகிறேன். மகாகவி பாரதி சொல்லுவான், வாழ்கனி எம்மாண்ட வையத்து நாட்டில் எல்லாம், வாழ்கனி எம்மாண்ட வையத்து நாட்டில் எல்லாம் தாழ்வுற்று வறுமையின்றி விடுதலை தவறி கெட்டு வாழ்வுற்று என்றதோ பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா வாழிய வாழிய. பாரதி வாழ்கிறேன் போட்டு ஆரம்பிச்சு வாழியவே முடிச்ச ஒரே பாடல் இதுதான். எதற்காக அந்த பாடலை பாரதி மகாத்மாவை நோக்கி பாடினான்? தென்னாட்டு அரசியல்வாதிகளில் பாரதி பாடிய ஒரே அரசியல்வாதி வாவு சிதம்பரம் மட்டும் கூடிய அளவை கணபதி அருளாலே கண்ணியமான விருதை உன்னதமாக பெற்ற கணபதி அப்பனை நீங்கள் வாழிய வாழியவே அவர்களுக்கு பாராட்டுகள் வாழ்த்துக்கள். மூத்த குடிமக்களுக்காக அதன் மூலம் இலவசமாக ஒரு
நமது இந்த கூட்டத்தில் தலைமை வாங்கிக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் மலேசியன் அவர்களே, மேலும் சிறப்பு அழைப்பாளராக இருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உரையை முடிக்க போறேன். ஏன்னா எல்லாருமே நான் கவனிச்சுட்டே இருக்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நான் எவ்வளோ பேச நினைச்சேன். நானும் உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு சொல்லப்படுறேன். நானும் கனவு 39 years of service இந்த வெளி டிபார்ட்மெண்ட் 39. இப்போ முதல்ல நுழைஞ்சவனே பாய் சர்வீஸ்ன்னு கழிச்சுவாங்க. அப்படிலாம் எங்களுக்கு கழிச்சாங்க. பாய் சர்வீஸ்ன்னு கழிச்சு நாங்கள் பாயாக இருக்கும்போதே வேலைக்கு வந்தாச்சு. அதனால நம்ம எஸ்எஸ்எல்சி படிச்சுட்டு பரீட்சைகள்லாம் டிபார்ட்மெண்ட்டில் எழுதி எல்லாம் ஒரு ப்ரொமோஷன் வர்றதுக்கு காரணம் இந்த வருவாய் பறவை நுழைஞ்சதுனால தான். அது கணவதியப்பட நானும் ஒன்றாவே வேலை பார்த்தோம். கடைசி ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் கூட இந்த குடிமக்கள் சேவை அமைப்பில் அரங்காவலர் கோபாலசாமி சென்ட் பண்ணாங்கன்னா இரவு அறவலால் கிட்டத்தட்ட 20 அறவலால் எல்லாம் நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏழு கூட்டம் பேசுவேன். அதை நம்ம கோபாலசாமி கோயிலில் அழகா 500 வருஷத்துக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடந்ததற்கும் குடிமக்கள் செல்வன பல பணிகள் செய்வதற்கும் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். வணக்கம். எனக்கே பெருமையா இருக்கிறது. மனமான அவரை நான் வாழ்த்துகிறேன். அதிகம் பேச முடியவில்லை. ஆனால் இவ்வளவு தூரம் அவர் எல்லா துறை எந்த துறை எடுத்தாலும் அவர் முத்திரை வைத்திருக்கிறார். அனைவருக்கும் அன்பான இனிமையான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நேரம் ஆயிடுச்சு, நிறைய பேர் எடுத்து போயாச்சு. ஐயா கணபதியப்பன் அவர்கள் மீது உள்ள அன்பை இன்று பார்க்க முடிகின்றது. நிறைய பேர் இங்கே கூடியிருக்கீங்கன்னா அவருக்கு பவர்லாம் இல்லை, ஒன்றும் அவர் அதிகாரத்தில் இல்லை. ஆனா அன்பின் அதிகாரத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள். அதனால அன்பான எல்லோரும் கூடியிருக்கின்றோம். ஐயா சிதம்பரபாண்டியன் அவர்கள் பேசும் பொழுது எங்க அவர் வந்து ஒரு ட்ரூ கிறிஸ்டியனா இருப்பாரோங்கிற மாதிரி பேசினார். ஏட்டா ட்ரூ கிறிஸ்டியன் வேல்யூ வந்து கணபதி அப்பன் அவர்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏட்டா எங்கே புறக்கணிக்கப்படுகின்ற மக்களையும் கைவிடப்பட்டவர்களையும் ஏழைகளையும் அரவணைத்து கொண்டு செல்லக்கூடியதுதான் கிறிஸ்தவம். அப்ப இந்த முதியோர்கள் வந்து இந்த அளவுக்கு அவர்கள் வந்து எடுத்து சென்று அவர்களுக்காக பேசி அவர்களுக்காக காரியங்கள் செய்து கொடுத்து அவர்களை நல்ல நிலைமையில் நல்ல மனநிலையில் வைத்திருக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். எல்லோருக்கும் தெரியும், முதியோர்கள் இல்லங்கள் வந்து இந்த உலகத்திலே அதிகமாக நடத்தப்படுகின்றது இந்த கிறிஸ்தவம் தான். வந்தாலும் கொள்ள முடியாது இல்லையா? அன்னை தெரேசா அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். எத்தனை பேர் வந்தாலும் அவர்களை கொள்ள முடியாது, அழிக்கவே முடியாது. வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள், கடைசி வரை வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். ஏண்டா எப்படி வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள்? நிறைய பேர் இவர்களை முன்மாதிரியாக வைத்துக் கொண்டு அதை திரும்பவும் மறுபடியும் அவருடைய சேவையை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் என்பதுதான் அவர்கள் இவர்களின் வழியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற அர்த்தம். அதை போன்றுதான் ஐயா கணபதியப்பன் அவர்களுடைய பேர்ல இவர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை அவர்கள் பின்பற்றுகின்றார்கள். அதனால அன்னை தெரேசா அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், மகாத்மா காந்தி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இல்லையா? இப்படி நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்லவருக்கு வந்து இந்த மாதிரி விருதுகள் இருக்கின்றது. எனக்கு ஐயா கணபதியப்பனுடைய அந்த சுறுசுறுப்பு ரொம்ப பிடிக்கும். இந்த வயசுல பைக் ஓட்டுவாங்க, அதான் டைனமிக், இந்த டைனமிசம். இப்பொழுது கூட நான் வந்து நம்ம அருமை நண்பர் ஆறுமுகம் அவர்களும் திருமதி ஆறுமுகம் அவர்களும் இங்கே வந்தார்கள். நான் யோசித்து கொண்டே ரசித்துக் கொண்டே இருந்தேன். அவர்கள் இன்னும் 2 பேரும் ரிட்டையர்டு இளம் காதலர்களாக இங்கே வந்து கொண்டிருக்கிறார்களோ என்று நான் நினைத்தேன். ஏன் இப்படி ஒவ்வொருவரும் இருக்கக்கூடாது? எல்லாம் நம்ம எல்லாம் ரிட்டையர்ட் ஆகிட்டோம். நம்ம எல்லாம் ஒரு பிரின்சிபல் இருக்கணும். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி நம்மளுடைய மனைவிகளை கூட கூட்டி சென்றோமோ இல்லையோ, இதற்கு பிறகாவது நாம் எங்கு சென்றாலும்
நமக்கு துணையாக நாம் நம்முடைய மனைவியை அழைத்து செல்ல வேண்டும். ரொம்ப உற்சாகமா செல்லணும். நீங்க பாருங்க, நான் மோசடிக்கா சொல்ற உண்மையிலேயே மோசம் கொண்டு வந்தேன். அவங்க பாரு எவ்வளவு ஜம்னு நிக்கிறாங்க இளம் காதல்களை. இப்பொழுதுதான் அன்பு அதிகமாக வேண்டும் என்பதுதான் உண்மை. வாழ்த்தி அவர்கள் சமுதாயத்திற்கு ஒரு பிரயோஜனமான ஒரு மனிதனாக, நல்ல மனிதனாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாங்க நீ போங்க அண்ணா மறக்கிறீங்க நடுவில் நல்லா எடுப்பா பாராட்டு விழா நடைபெறுகின்ற இந்த பாராட்டு விழா கூட்டத்தில் கலந்து கொண்ட உங்கள் அனைவரையும் மனமாற வரவேற்று வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியிலே இந்த நூலகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்றேன். அந்த அவ்வாறு நடக்கும்போது ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் என்னை தவறாது இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அழைத்து வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு எனக்கு பல வகையில் அரிய வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். இந்த நூலகத்திற்கு முதற்கொண்டு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எவர் ஒருவர் தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்கிறாரோ அவர்தான் வரலாற்றிலே நிலைத்திருக்க முடியும். அந்த மாதிரி செயல்பாட்டின் அடிப்படையிலே திரு கணபதி அப்பன் அவர்கள் செயல்பட்டிருக்கிறார். ஆனால் அவரது இந்த விருதை பெற்றுவதிலே நானும் ஒரு வகையிலே சந்தோஷம் அடைகிறேன். ஏன்னு சொன்னால் அவர் வருவாய் கேட்கும்போது இந்த வருவாய்த்துறையிலே பணியாற்றி, அந்த வருவாய்த்துறை என்பது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு துறை. அதில் இருந்து பார்த்து அனுபவித்து பார்த்தவங்களுக்கு அந்த துறையினுடைய சிரமங்கள் என்ன என்று தெரியும். அப்படிப்பட்ட ஒரு துறையிலே, அதாவது முள் படுக்கையிலே படித்துக்கொண்டு ஒவ்வொரு துளி ரத்தத்தையும் சிந்திக்கொண்டு எப்படி ஒரு சந்தோஷமாக வாழ்கிறதைப் போலவே அவர் அந்த துறையிலே பணியாற்றி அந்த பணிக்காலத்திலே அவர் பெற்ற அனுபவங்களை மக்கள் என்ன சிரமங்களை பெறுகிறார்கள் அப்படி என்று தன்னுடைய வாழ்நாளிலே தான் கற்ற பாடத்தை மற்றவர்கள் அவர்கள் மேற்கொண்டு அந்த துயரங்களை அடையக்கூடாது என்ற உயர்ந்த நோக்கத்தோடு தன்னுடைய நல்ல செயல் திட்டங்களால் இந்த தமிழக அரசு அவருக்கு ஒரு சிறந்த ஒரு விருதினை கொடுத்திருக்கிறது. ஆயுளுடன் நிறைந்த செல்வத்துடன் வாழ வேண்டும். இதை போலவே அவர் பல்வேறு விருதுகளை பெற்று இந்த திருநெல்வேலி மாநகராட்சிக்கும் இந்த தமிழகத்திற்கும் இந்தியாவுக்கும் நல்ல ஒரு புகழை சேர்த்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டு இந்த ஒரு அரிய வாய்ப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைகிறேன். நன்றி, வணக்கம். வழக்கறிஞர் பி.டி. சிதம்பரம் அவர்களுக்கு மாவட்ட நூலக அலுவலர் மகராஜ பிள்ளையுடைய திருக்குமார் உலகநாதன் அவர்களுக்கு இப்போது நன்றி உரை தெரிவித்துக் கொள்கிறேன். பொன்னாடை தெரிவித்துக் நிகழ்வான நிகழ்ச்சி. பொதுவாக பாராட்டுங்கிறது ஒரு பெரிய ஒரு அருமருந்து. பாராட்டு பெறுவரும் சந்தோஷப்படுவாங்க, பாராட்டுறவங்களும் சந்தோஷப்படுவாங்க. அவரை விட நாம் தான் அதிகம் சந்தோஷப்படுவோம். ஏன்னா நம்ம பாராட்டும் போது நம்முடைய எண்ணங்கள், நம்ம செயல்கள் எல்லாமே ஒரு மகிழ்ச்சி கடல் ஆழ்த்தி இருக்கும். அந்த எண்ணங்கள் உருவாகிறது இருக்குன்னா இந்த பாராட்டு பெறும்போது தான். இப்போ வீட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மனைவி ஒரு சாதாரண நல்ல காரியம், ஒரு நல்ல சமையல் பண்ணால் கூட நம்ம பாராட்டணும். ஆனால் நிறைய பேர் பாராட்டணும். நிறைய சொன்னாங்க, முதியோர் பிரச்சனை பற்றிலாம் சொன்னாங்க.
ஆனால் அதற்கான காரணம் நாமும் இருக்கலாம். இருக்க பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்காக ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்றால் ஐயா கணபதியப்பனுக்கு நிகர் அவர்தான். இன்றைய பொறுத்தளவுக்கு நிறைய சொல்லலாம், ஆனால் இருந்தால் காலம் அதிகமாகிவிட்டது. நன்றி சொல்றதுதான் இன்னைக்கு வந்து மிக அழகாக இந்த நிகழ்ச்சி தடவை சிறப்பாக நடக்கிற அது முதல் மூல காரணம் என்னுடைய வாசகர் வட்டத்துடைய தலைவர் செயலாளர் ரெண்டு பேர். அடுத்து ராஜமுருகன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ராத்திரி பேப்பர்லாம் வந்து கொடுக்கணும், ராத்திரி ஃபேஸ்புக்கில் போட்டு இந்த இன்விடேஷன் ஃபேஸ்புக்கில் இருக்கு, இந்த ஃபங்க்ஷன் நடக்க முடியும். இப்போ ஃபங்க்ஷன் முடிஞ்சா டப்புனு கோபால்கிட்ட ஒரு CD போட்டு வாங்கி இந்த ஃபோட்டோ ஃபேஸ்புக்கில் உடனே ஏற்றிடுது. அப் டு டேட். இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு இதுக்காந்து இதான் வேலை. உடனே ஃபேஸ்புக்கில் அடிச்சு இந்த விழா நடந்தது வச்சது யார் கலந்துக்கிட்டா அந்த ஃபோட்டோ உடனே போட்டு அப்டேட் பண்ணி. எனக்கு விவரம் தெரியாது, ஏன் நடத்தின ஃபங்க்ஷன் 2-3 ஃபோட்டோ வாங்கி அவள் ஃபேஸ்புக்கில் அவள் டைம்லைன் மூலம் ஏன் இதில் ஏற்றிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு துரிதமான ஒரு இளைஞர். அவர்கிட்ட நான் நிறைய படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆகவே அப்படிப்பட்ட இளைஞர் கணபதியப்பன் அவர்கள் இந்த ஏற்புரை வழங்க வருகின்றார்கள். அவர் இந்த அளவுக்கு சாதனையாளர் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை அவருடைய துணைவியார். வீட்டமா பேர் என்ன சொல்லுங்க? பேர் சொல்லுங்க சார். செல்லம்மா. அவர் எப்பவுமே செல்லம்மா வச்சிருக்கனால அந்த அம்மாவுக்கு பேரே செல்லம்மான்னு பேர். ஏன்னா உண்மையிலே செல்லம்மா பாரதியாருக்கு எப்படி செல்லம்மா கிடைத்தாரோ அது மாதிரி ஒரு நிமிடம் கூட கோபப்பட்டு நான் வாழ்க்கையில பார்த்து கிடையாது. அவ்வளவு சிரிச்ச முகம், யார் வந்தாலும் வீட்டுக்கு ஏதாவது கொடுத்து அந்த மாதிரி ஒரு பரந்த பெருந்தன்மையுடைய ஒரு பெண்மணி நம்ம ஐயா கிடைச்சிருக்காங்கன்னா அது அவர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பேர். பொன்முருகன் வந்து 25வது கல்யாண நாள் கொண்டாடினார். உடனே அவர் வீட்டில் வந்து ஆசீர்வாதம் வாங்கி உடனே அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க செய்கின்ற அந்த பண்பாடு தான் உண்மையிலே பெரிய பாராட்டுகள். அதற்கெல்லாம் அடிப்படை காரணம் ஐயா கணபதியப்பன் அவர்கள். ஏன்னா வருவாய்த்துறையில இருந்து இப்படி துட்டு செலவழிக்கான உண்மையிலே எனக்குலாம் ஆச்சரியமாக தான் இருக்கும். அது வந்து ஒன் வே டிராஃபிக்காக தான் இருக்கும், நிறைய இடங்கள்ல வந்துக்கிட்டே இருக்குமே தவிர திருப்பி வெளியே போகாது. ஆனால் ஐயா விட்ட நிறைய வெளியே போகுது, நிறைய எல்லாத்துக்கும் செய்கின்ற ஒரு பண்பாளாக அப்படி ரொம்ப சிரிக்காது. ஆகவே இப்படிப்பட்ட அன்பு சகோதரர் ஐயா கணபதியப்பன் அவர்கள் இப்போது ஏற்புரை வழங்குவதற்காக வருகை தருகின்றார்கள். இனிய நாள், என் வாழ்க்கையிலே என்றும் மறக்க முடியாத ஒரு நாள், பொன்னாள். அதனால் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஒரு நாள் அமையும். இன்று எனக்கு எல்லோரும் உங்களுடைய அன்பு அத்தனையும் என் மேல் சுமத்தி என்னால் பேச முடியாத அளவுக்கு நான் திக்குமுக்காடி நிற்கிறேன். இல்லைன்னா எப்போ நேரமும் ஜாஸ்தி ஆகிடுது. அதே நேரத்தில் அன்பு மழையில் நான் நனைந்த காரணத்தினால, அத்தனையோடைய அன்பு மழையில் நனைந்த காரணத்தினால எனக்கு பேசுவதற்கு ரொம்ப முடியாத நிலையில் நான் இருக்கிறேன். ஆனாலும் இந்த மேடை வந்து எத்தனையோ பெரியவர்களை எல்லாம் ஊக்குவித்த மேடை. என்னை போன்றவர்கள் நானும் ஒருவரும் பாறையாக இருந்தேன். அதை ஒளியால் செதுக்கி சிலையாக்கி எல்லோரும் பார்க்கும்படியாக செய்த பெருமை கனவுசுப்பன் அவர்களைத்தான் சேரும். ஏனென்றால் என்னை மட்டுமல்ல, கவிஞர் ஐயா ராஜேந்திரன் அவர்களையும் சரி, இன்னும் பல பேச்சாளர்களையும் எழுத்தாளர்களையும் மேடை நடுவர்களாகவும் பட்டிமன்ற பேச்சாளர்களும் ஆக்கிய பெருமை அவர்களை சாரும். ஏனென்றால் மற்ற சும்மா நான் வந்த ரிட்டையர்ட் ஆனோடனே சும்மா மைக்க பிடிச்சா அது நாக்கு ஒட்டிக்கணும், வெளியே வராது. அது சும்மா பிடிச்சி முதல்ல பேசணும், என்ன முதல்ல விட்டுறாங்க. அதுலேருந்து நாளைக்கு பேசணுமே என்ன செய்யணுமா அதுக்கு பிறகு புசத்தை பார்த்து படித்து தான் இன்றைக்கு எல்லாம் நம்ம பேச முடியாதே தவிர அதுக்கு மூல காரணம் கனவுசுப்பன் அவருக்கு மனமார்ந்த நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து ஊக்குவித்து வருவது ஐயா மரீஷியஸ் அவர்கள். கல்வி தந்தையாக இருந்து பள்ளிக்கூடத்திலையும் எத்தனையோ பிள்ளைகளுக்கு பைசு கட்ட முடியாத அது இனமாக படிக்க வைத்து அவரை வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இது மட்டுமல்ல, வாசகர வட்டம் நாமும் தெரிந்து கொள்வோமே, சிரிப்பு சிந்தனை அது ஒன்று நடந்துட்டு இருக்கு. உலக பாரதியார் பொதுச்சேவை மன்றம், இப்படி எதை எடுத்தாலும் அவர்களுக்கு இடவசதி பொருள் வசதி எல்லாம் கொடுத்து ஊக்குவிக்க ஒரு மாபெரும் மேதை அவர்கள் இந்த அளவுக்கு என்னை போன்றவர்கள் எல்லாம் உயர முடிந்தது என்பதை இந்த நேரத்தில் நான் மிக பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நம்ம எப்போ கூப்பிட்டாலும் கனவுசுப்பன் எப்போ கூப்பிட்டாலும் நம்ம ஐயா பெருமாள் ஐயா அவர்கள் எப்போதும் வந்துடுவார்கள். ஆடிவோ இருக்கும்போது சரி, இப்போது மண்டல செயலராக இருக்கும்போதும் உதவி ஆணையராக இருக்கும்போதும் சரி, வருகை தந்து இவ்வளவு நேரமும் உண்மையாக இருந்து செய்கிறார்கள் என்றால் அவர்கள் நமது மக்கள் மேல் செலுத்திய அன்புதான் காரணம்.
அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் நமது டிஎல்ஓ ஐயா மந்திரம் அவர்கள் எப்போது கூட்டம் இன்னைக்கு காலையில் நான் வாக்கிங் போயிட்டு இருக்கேன், அவளும் வாக்கி கொண்டு நிற்கிறாங்க. சார் இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு கரெக்டாக வந்துடுதான் இங்கே ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு எந்த நேரமும் எல்லா உதவிகளும் செய்து அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நூலகர் முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது சிதம்பரமாணி அண்ணாச்சி நான் என் மேலே வந்து தனியாக பண்பும் பாசமும் கொண்டு எப்பொழுது ஆனாலும் சரி நான் படுக்கும்போது 11 மணிக்கு பேச வேணாச்சு உங்களுக்கு நினைப்பு வந்தது. அதனால் பேச உங்களுக்கு தொந்தரவாக இருக்காம பார்க்க இல்லைனாச்சும் நீங்கள் தொந்தரவு இல்லைன்னா 12 மணி வரைக்கும் நாங்கள் பேசுவோம். ஆமாம், ஏனென்றால் அவர்கள் பேச்சை கேட்க கேட்க நமக்கு எப்போதும் இனிமையாக இருக்கும். அதுபோல் என்ன நிறைய அன்பு கொண்டு ஆற்றலும் அவர் தனியாகவே நாம் வச்சு நம்ம அன்னபூர்ண மேடையில் நாம் வச்சு நடத்த போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. கணேசபுரம் சட்டம் அது வேண்டாம், நம்ம லைப்ரரியை நடத்துவோம் அப்படின்னு சொன்னதுனால அவர்கள் விட்டு கொடுத்து இவர்கள் செய்தனால அந்த பெருமைக்கு உரிய அவர்களுக்கும் சேர்ந்து அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடி அண்ணாச்சி சிதம்பரம் அண்ணாச்சி எப்போ கூப்பிட்டாலும் அவர்கள் ஒரு தனியாக ஒரு அமைப்பு நடத்தி வருகிறார்கள். அதோட நானும் மூத்த குடிமக்கள் பென்ஷன் நல சங்கத்தை நடத்தி வருகிறோம். ஆனாலும் அவர்கள் மீட்டிங்க்கு நாங்கள் போவோம், நான் கூப்பிட்டாலும் இணைந்து செயல்பட்டு செய்ய வேண்டியது மூத்த குடிமக்கள் நன்மையடையணும், அவ்வளோதான். அதில் அவர்கள் ஒரே தீர்மானமாக இருந்து செயல்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு இவ்வளவு நேரம் இருந்தமைக்காக இந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம அண்ணாச்சி உலகநாதன் அண்ணாச்சி அவர்கள் நமக்கு வெளிநாட்டிலிருந்து மனைவிட்டு வந்திருக்காங்க. நான் அவர்களுக்கு தகவலே நான் சொல்லலை, ஆனாலும் எனக்கு கேள்விப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சு நான் 6 மணிக்கு வருவேன், அதனால என்ன நீங்க தெரியும் நீங்க காயம் கொடுக்கட்டாம வரல நான் வந்துடுன்னு சொல்லி ஆமா மகாராஜ பிள்ளை அவர்களுடைய மகன் உலகநாத பிள்ளை அவர்கள் வெளிநாட்டில் இருக்காக. எந்த நிகழ்ச்சி இங்கே நடந்தாலும் அவர்கள் முதலில் வருவார்கள். அவர்கள் இன்னைக்கு நமது இப்போ மூத்த குடிமக்களுக்காக பாராட்டுகிறால் மிகவும் சந்தோஷப்பட்டு வெளிநாட்டிலிருந்து இவ்வளவு நேரம் அவர்கள் இருக்க முடியாது, அப்படி இருந்து இவ்வளவு நேரம் இருக்கிறார்கள். அவர்களுடைய தாழ்வனுக்கு நான் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். டி பிரபாகரன் அண்ணாச்சி அவர்கள், மேகலிங்க அண்ணாச்சி, செல்லை அண்ணாச்சி அவர்கள் எல்லாம் எனக்கு வந்து சால்வை அணிவித்து எனக்கு நன்றியை தெரிவித்தார்கள். அவர்களுக்கு நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அட்டார் போல ஐயா பாலசுப்ரமணியன் அவர்களை லேசர் கையில் பிடிக்க முடியாது. அவர்களுக்கு இவ்வளவு நேரம் இருந்து ஓடி இருப்பாங்க. நம்ம மேல இருந்த 50 நாள் தான் இவ்வளவு நேரம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணாச்சி சாரங்கபான அண்ணாச்சி அந்த 50 வருஷமாக அவர்களுக்கு எனக்கு பழக்கம். என்னுடைய குடும்பத்திலே அவர்கள் ஒருவர், அவர்கள் குடும்பத்திலே நான் ஒருவராக இன்று வரை இருந்து வருகிறோம். அந்த பழக்கம் வந்து அந்த காலத்தில் இருந்து அவர்களுக்கு என் நன்மையில் என்னுடைய நன்மையிலே பெரும் பங்கெடுத்தவர்கள். அவர்களுக்கு இந்த இவ்வளவு நேரம் இருந்து செய்ததற்கு அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல சேரை முருகேசன், கணேஷ்குமார், குரு உலகநாதன் இவர்களெல்லாம் என்னோடு கூட இருந்து இந்த வேண்டிய எந்த வேலையை கூட்டம் அனைத்து கூட்டா போட உடனே வந்துடுவாங்க. குருவலாதன் கோடீஸ்வரன் நகரில் இருக்காங்க. இப்போ அந்த ஊர்லேயே பல பேரோட பழக்கம் இருக்கு. அப்படி இருந்தாலும் கூட்டம் பாளையத்துக்கு வந்து இவ்வளவு நேரம் இருந்திருக்காங்க என்றால் இந்த சகோதரருடைய 4 பேர் ராஜமுருகன், கணேஷ்குமார், சேரை முருகேசன், குருவலாதன் 4 பேருமே என்ன வேலைனாலும் சரி எப்போ நாள் ரெடி 4 பேர். அவர்களுக்கு இந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா சந்திரபாபு அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கவிஞர் ராஜேந்திரன் அவர்கள் எத்தனையோ அவ்வளவு வருவாய்த்துறையில் இருக்கிறார்கள். இவர்கள் எத்தனையோ பணிகள் இருக்கும். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இவ்வளவு நேரம் இருந்திருக்கிறாங்க. அதனுடைய மேலோட அன்புனால் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது பொன்முருகன் அவள் சொல்லிட்டாங்க உறுதி கொடை வண்டல் அவர்கள் தான். அதோட எந்த எங்கள் வீட்டுக்கு எப்போ வந்தாலும் சரி அண்ணாச்சி அந்த குழந்தைக்கு ஏதாவது நன்மை செய்யணும், இந்த பிள்ளைக்கு படிக்க இருக்குன்னு அந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இதைத்தான் அவர்கள் சொல்வார்கள். அது சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னால் நன்மை செய்வதற்கு தான் அவர்கள் தேடி வருகிறார்கள். யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்கறது எந்த நேரம் வந்தாலும் இணைஞ்சு கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அதுபோல இளையாமையா இருக்கிற காரணம்னா இவர்களை போல நண்பர்கள் எனக்கு கிடைத்ததுனால தான். அது நான் செய்த பெரும் பாக்கியம். அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஆனால் வெங்கடாசலம் அவர்கள் எவ்வளவோ ரிட்டையர்ட் ஆனாலும் கூட, பெங்களூர் ரிட்டையர்ட் ஆனாலும் கூட இவ்வளவு நன்மை செய்கிறார்கள். இந்த விருது கிடைத்ததுக்கு அவர் ஏஆர் சொல்ல எல்லா புகழும் இறைவனுக்கு என்று சொல்லுவார். அதே போல எனக்கு விருது கிடைத்த பெருமை அத்தனையும்
கனவு சுப்பிரமணியத்துக்கும் பத்மநாபன் சார் அவர்களுக்கும் தான் சார். ஏனென்றால் இவர்களும் முயற்சியாக ராத்திரிக்கு உங்க விட்ட கொண்டு வாங்க, இன்னைக்கு அனுப்பணும் விட மாட்டாங்க. இல்லைன்னா நான் கொண்டு போய் கொடுக்க முடியாது. விடாப்படியாக கொடுத்து 2 பேர்களும் அவருக்கு பெரிய பெருமையை நான் அவர்களுக்கு தெரிவித்து விடுகிறேன். மற்றவன் நல்லாசிரியர் நடராஜன் அவர்களும் சரி, அவர்கள் வீட்டு துணைவியாரும் சரி. இப்போ எங்கள் வீட்டில் எப்படி இருக்குமோ இதே போல தான் அவர்கள் வீட்டில் இவர்களுக்கு எந்த உதவி யாருக்கு செய்யணும் உடனே விட்டமா செய்யுங்க, உடனே நான் வரேன், என்ன செய்யணும் அது செஞ்சுதான் இது செஞ்சுதான்னு சொல்லி உடனே அவர்களுக்கு துணை இருக்கனால அவர்களுக்கு இவ்வளவு செய்ய முடியாது. எங்கள் வீட்டிலேருந்து எப்படி நானே என் துணைவியாக இருக்கணுமோ அதே போல அவர்களும் அவர்களுக்கு துணையாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்து விடுகிறேன். என் அன்பு சகோதரர் ஆறுமுக அவர்களை நான் என்றுமே மறக்க முடியாது. எனக்கு உடம்பர்வா சகோதரராக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மகாராஜாவுடைய நினைவு கமிட்டி சீக்கிரம் நிறுவுவதற்கு எல்லாவல்ல இறைவன் சீக்கிரம் அருள் புரிய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அது சீக்கிரம் நிறைவேறும். அடுத்தாற் போல என்னுடைய தம்பி கணேசன், அவர் மனைவி பார்வதி இருவரும் இனிமேல் அன்பு கொண்டு இவ்வளவு நேரம் வந்தார். விஎம்கத்திலிருந்து இவ்வளவு நேரம் வந்து இருக்கிறார்கள் என்றால் அது என்மேல் உள்ள பெரிய அன்பு. அவர்களும் என்னை போல 75 ஆண்டு திருமண வாழ்க்கையும் முடித்து சீர வாழ்வதற்கு நான் ஐயா நாகலிங்கம் அவர்களுக்கும் ஐயா ஆர்வம் அவர்களுக்கும் அவர்களுடைய துணைவியார் பிச்சம்மா அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன என்ஜிஓ காலையில் இருந்து இவ்வளவு நேரம் வந்து இருந்து வாழ்த்தி இவ்வளவு பேச்சையும் பொறுமையாக கேட்டு அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த அன்புக்கு நான் என்றும் அடிமையாக இருந்திருக்கிறேன். அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் கோபால் எந்த நேரம் கூப்பிட்டாலும் சரி உடனே வந்துடுவாங்க. வந்து முடிச்சு ராத்திரியே கொடுத்துருவாங்க. அழகாக இருக்கக்கூடிய ஆஸ்தான கதிர் டிவி அவர்கள் அழகாக இப்போ கதிர் டிவியில் எடுத்தாச்சுன்னு என்னன்னா எந்த நேரம்னாலும் போட்டு பார்க்கலாம். 7 கூட அந்தந்த நேரத்தோடு சரி இதெல்லாம் எந்த நேரம் நம்ம கேட்டால் எப்போனாலும் அதை போய் பார்க்கலாம். அந்த இதை இவர்களால் எடுத்தனால அவர்களுக்கு நான் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். செல்லவர்களுக்கும் மற்றும் விடுபட்டிருந்தாலும் மன்னித்து அத்தனை நீ எங்க கவனிச்சியா ஐயா சந்திரபாபுல திரும்பவும் கணசுப்பிரமணியத்துக்கும் பத்மநாபன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து வந்திருந்த அத்தனை இவர்களுக்கும் என்னுடைய அன்பு சேர்த்த அத்தனை இவர்களுக்கும் நீண்ட ஆயுளும் நல்ல உடல்நலம் உள்ளநலம் கொடுத்து நீடுகொடு காலமல்ல எல்லா வல்ல இறைவனும் கூட இருக்கும்படியாக வேண்டி ராஜராஜேஸ்வரனை வேண்டி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.